Today Python class day 1 பார்க்க போறோம். இதுல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா conditional statements பார்க்க போறோம். conditional statementsல ஒரு 4 டைப் இருக்கு. அதுல first type வந்து if statement, அடுத்த டைப் வந்து if else statement, அதுக்கு அடுத்த டைப் வந்து nested if statement, இதுக்கு அடுத்த லாஸ்ட் டாபிக் வந்து if elif else statement. ஓகேங்களா? இப்போ இதுல first டாபிக் பார்க்கலாம் if statement. if statement அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ஒரு கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா அதில் இருக்கிற பிளாக்ல இருக்கிற கோட் வந்து நமக்கு ரன் ஆகணும். இப்போது நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கோட் போட்டிருக்கேன். என்ன கோட்னா, இப்போ வந்து இவரோட ஏஜ் வந்து 20 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் இந்த இடத்த ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இஃப் கண்டிஷன் தான் செக் பண்ணுறேன். இப்போ இந்த ஏஜ் வந்து 18 விட அதிகமாக இருக்கணும், ஐ மீன் கிரேட்டர் தென் 18 ஆர் ஈக்குவல் டு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போது அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, நமக்கு ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனால் ஒரு வேல்யூவும், இல்லை ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொரு வேல்யூவும் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போது இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டிக்கெட் இது கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஏஜ், அவரோட ஏஜ் வந்து 10. ஏஜ் வந்து 12 கம்மியாக இருந்தால் அவளுக்கு ட்ராவல் வந்து ஃப்ரீ. ஓகேங்களா? இல்லை இவருக்கு வந்து 12 அதிகமாக இருக்குது ஏஜ் அப்படின்னா அவருக்கு வந்து டிக்கெட்டுக்கு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இடத்த. ஓகேங்களா? அடுத்த டாபிக் வந்து இஃப் எலிஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் செக் பண்ணோம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அடுத்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். இங்கே இருக்குது பாருங்களேன், செக் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். இதுக்கு தான் இந்த எல் இஃப் அப்படின்ற டாபிக் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் இஃப், அதுக்கடுத்து எல்இஃப் கண்டிஷன், அதுக்கடுத்து எல் ஸ்டேட்மெண்ட் வரும். இதுக்கான எக்ஸாம்பிள் கோட் வந்து இது இங்கே இருக்குது. இப்போ வந்து இவரோட ஏஜ் வந்து 25. ஓகேங்களா? இப்போ 12 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அவர் சைல்டுன்னு சொல்கிறோம். 19 விட கம்மியாக, ஐ மீன் 13லேருந்து 19க்குள்ளே இருந்துச்சுன்னா அவர் டீனேஜர்னும். 35 வரையும் இருந்துச்சுன்னா 35 ஆர் அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா யங் அடல்ட்னு சொல்கிறோம். இந்த எந்த வேல்யூமே இல்லை அப்படின்றப்போ அவங்க அடல்ட், ஐ மீன் 35 ஏஜை விட பெரியவங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இதுதான் வந்து நம்ம செக் பண்ணுறோம் இந்த இடத்த. அடுத்து வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இது என்னன்னா, ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளார இன்னொரு இஃப் எல்ஸ் கண்டிஷனை செக் பண்ணுறது. இதுதான் நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இங்கே இதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன், அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனுக்குள்ளார போயிட்டு அங்கே ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம், அதுக்கு அடுத்து ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டு இதுவுமே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் கோட் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், அவரோட ஏஜ் வந்து 70, இஸ் மெம்பர்ன்றது ட்ரூ கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இவரோட ஏஜ் வந்து 60 அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார வருவார். இப்போ நமக்கு 60 அதிகமாக இருக்குது, அப்போ வந்து இதுக்குள்ளார வருவார். இதுக்குள்ளார வந்துட்டு ட்ரூன்னு வேல்யூ இருக்கிறதுனால இதை செக் பண்ணோம். இப்போது ட்ரூனா 30% சீனியர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு வரும். இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வேல்யூ வந்து 20% சீனியர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு வரும். இஃப் இன்கேஸ் இந்த வேல்யூ வந்து 60 அதிகமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளாரையே போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். இதுதான் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் கோடாக பண்ணலாம். இது விஷுவல் ஸ்டுடியோ கோடோட என்ட்ரன்ஸ் பேஸு. இங்கே நான் ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரில் ஜஸ்ட் ஒரு ஃபைல் கொடுக்குறேன், நியூ ஃபைல் கொடுத்துட்டு நான் ஏதோ ஒரு நேம் வச்சுக்கிறேன். என்ன நேம் வைக்கிறேன்னா ஹலோன்னு வைக்கிறேன். ஹலோ அப்படின்னு வச்சுட்டு இப்போ அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும், .py அப்படின்ட்டு. இப்போது நான் ஒரு கோடை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இஃப் எல்இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அந்த கோடு தான் நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த கோடுக்கான இப்போ அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். இந்த அவுட்புட்டை பார்க்குறதுக்கு நம்ம இந்த இடத்துல போயிட்டு ஓப்பன் இன்டகிரேட்டட் டெர்மினல் கொடுக்கணும். அந்த டெர்மினல் கொடுத்ததுக்கப்புறம் பைத்தான் அப்படின்றதுக்கு ஷார்ட் ஃபார்ம் பைன்னும். இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கிற ஃபைலோட நேம் hello.py அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு இங்கே வேல்யூ வருதுங்களா. இப்போ இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கு, யங் அடல்ட் வந்திருக்கு.
யங் அடல்ட்னா 35 விட கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் இங்கே வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன், 12 அப்படின்னு கொடுக்குறேன், 12ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வேல்யூ என்ன வரும்னா சைல்டு அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், 12ஓட கம்மியாக இருக்கணும், இல்லை 12க்கு ஈக்குவலாக இருந்தால் அவங்க சைல்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி தான் நமக்கு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இஃப் எல் இஃப் அண்ட் இஃப் நெஸ்டட் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும்.